மீனாப்பட்டி சமையலில் இன்றைக்கி வாழைப்பூ முருங்கைக்கீரை வச்சு ஒரு கறி பண்ண போகிறேன். அதுக்கு வாழைப்பூ இந்த மாதிரி நறுக்கி எடுத்துட்டுருக்கேன், முருங்கைக்கீரை வச்சுட்டுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, மிளகா வத்தல் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு செவந்த உடனே அதோட கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நறுக்கி வச்ச வாழைப்பூவை இந்த கடாயில் சேர்த்துடுறேன். இப்போ வாழைப்பூக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மூடி வச்சுட்டேன். இப்போ 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து நல்லா வெந்துடுது. இப்போ அதோட முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை ரொம்ப வேகக்கூடாது, கடைசியாக சேர்த்தா போகிறோம். முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனவுடனே தேங்காயும் ஜீரகத்தையும் மிக்சியில் தண்ணி விடாமல் கோர்ஸாக அரைச்சிக்கிறேன். இப்போ அதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான முருங்கைக்கீரை வாழைப்பூ கறி ரெடி ஆகிடும். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.